ஹலோ காய்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு தப்பை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து என்னோட ப்ளவுஸ் தான். நான் தான் ஸ்டிச் பண்ணேன். என்ன இதுல பிரச்சனைனா, நான் ரொம்ப கொஞ்சம் அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் பேட்டர்ன் ஷீட் வச்சு கட் பண்ணும்போது, அதுல எவ்வளோ நெக் டெப்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேனோ, அதையே வந்து இதுலயும் வச்சு கட் பண்ணி ஃபினிஷே பண்ணிட்டேன். எந்த வேலையுமே பெண்டிங் இல்ல. எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே முடிச்சுட்டேன். ட்ரையல் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, பேக் நெக் வந்து அவ்வளோ மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து இதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எந்த பார்ட்டையும் பிரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். முதல்ல ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம கட் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு பெல் பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து நோட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கணும். இல்லைன்னா பேக் நெக், அதாவது அந்த ப்ளவுஸே வீணாயிடும். சில ப்ளவுசஸ் வந்து வீணானா பரவாயில்ல, நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் சிலதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கட் பண்ணும்போது ஷோல்டரை தொடவே கூடாது. அந்த ஷோல்டர்ல இருக்கிற இடத்த வந்து நம்ம எப்பவுமே டச் பண்ணக்கூடாது. நம்ம லென்த்தை கட் பண்ணாலும் சரி, என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஷோல்டரை நம்ம டச் பண்ணிட்டோம்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். ஸோ அதனால ஷோல்டர் பார்ட்டை நான் செக்யூர் பண்ணி வச்சுட்டு, அது அந்த சைடு நான் கையே வைக்க போகிறது இல்லை ஆக்சுவலி. ஸோ இப்போ கீழே இருக்கிற மீதி இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீம் ரிப்பேர் வச்சு அந்த லேஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ லேஸை ரிமூவ் பண்ணும்போது குட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா லேஸும் டேமேஜ் ஆகும். நம்ம வச்சுருக்கிறது வந்து சில்க் மெட்டீரியலுன்றதுனால மெட்டீரியலும் வீணாயிடும். ஸோ அதனால உள் பக்கமாக திருப்பி உள் பக்கமாக இருக்கிற அந்த லேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு.